ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. இங்கே தாவீது எழுதின மிக ஒரு சிறப்பான சங்கீதம். இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம். இந்த 18ஆம் சங்கீதம் எழுதுறாரு. ஒரு கற்பனையோடு கலந்த தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு அவர் எழுதுறதை இங்கே பார்க்க முடியும். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அவர் எப்படி ஒரு கற்பனையாக அதை எழுதுறாருன்னா, நான் ஜலப்பிரவாகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், கரை புரண்டு ஓடுகிற, என்னால் நிற்க முடியல, என்னால் சமாளிக்க முடியல, என்னால் எதிர்த்து நிற்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அந்த சூழ்நிலையை ஜலப்பிரவாகத்துக்கு நிகராக சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்படி நான் இருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் உயரத்திலிருந்து தம்முடைய கையை நீட்டினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், நீங்க எப்பேற்பட்ட நிற்க நிலையில்லாத, ஜெயிக்க முடியாத, கடந்து போக முடியாத, செயல்பட முடியாத ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, நீங்கள் உண்மையிலேயே கர்த்தரை சார்ந்து தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா, உங்களுக்காக அவர் மேலிருந்து கரத்தை நீட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கரம் நீட்டுகிறவராய் இருக்கிறார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கு, என்னை விட பலசாலிங்க, என் சத்ரு என்னை விட பெரிய பலசாலியாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, என்னை பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவரை யார் பகைக்கிறா? சவுல் யாரு? ராஜா. இவர் யாரு? ஒரு குடியானவன். கூட கொஞ்சம் பேர் இருந்தாலும், யுத்தம் பண்றதுக்கு கூட கொஞ்சம் பேர் இருந்தாலும், இவர் ராஜா கிடையாதே, சாதாரண மனுஷன் தானே, ஒரு போர் வீரன், அவ்வளவுதான். ஒரு ராஜா, ஒரு போர் வீரன். போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு என்ன இல்லை? திறன் இல்லை. ஆனால் இந்த தாவீது கர்த்தரை நம்புகிறவர். சவுல் ஒரு ராஜா எதிர்க்கிறாருன்னா, ராஜாவுக்கு வேண்டியவங்க எல்லாம் போற இடங்களெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க, போற இடங்கள்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. உண்மைதானே? ஆமா. இப்போ ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், அதாவது சொல்றது என்ன சொல்றது, ஒரு எம்எல்ஏக்கு ஒருத்தன் விரோதமா இருக்கிறான்னா, அந்த எம்எல்ஏக்கு ஆதரவானவங்க இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கலாம், ஒரு மார்க்கெட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லை எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த எம்எல்ஏ எதிர்க்கிற மனுஷனுக்கு அல்லது இந்த எம்எல்ஏ கோவப்படுற மனுஷனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை போல தான் இங்கே தாவீதுக்கு தொல்லைகளும் பிரச்சனைகளும் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் தன் பிரச்சனைகள், தன் போராட்டங்களிலே எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளவில்லை, யாரையும் நம்பியிருக்கவில்லை. அவர் முழுவதுமாய் கர்த்தரையே நம்பினார். அதற்கு உதாரணமாக சொல்லப்போனால், அந்த சங்கீதத்தினுடைய 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே சொல்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே. அவருக்கு ஒன்று மட்டும் ரொம்ப அழகாக புரிஞ்சிருச்சு. நமக்கு பலன்னு சொன்னால் இருக்கிறவங்க யாரும் கிடையாது, தேவன் தான் நம்முடைய பலன். அப்போ முழுவதுமாய் அவரை நம்பினார். அவர் சொல்றாரு, என் தேவன் என்னை உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். நம்பு தேவனுடைய பிள்ளையை, எப்பேற்பட்ட நெருக்கடியான நிலையில நீங்க கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த நெருக்கடியிலிருந்து தூக்கி எடுத்து உங்களை முழுவதுமாய் மூழ்கடித்து விடுகிற அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார், தூக்கி நிறுத்துவார். தைரியமாக இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா, எங்கள் நெருக்கடிகளிலே நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நாங்கள் எங்கள் கைமீறி போனதென்று நினைக்கிறோம், நாங்கள் கலங்கி போகிறோம், தடுமாறி போகிறோம், விழுந்து விடுவோமோ என்று நினைக்கிறோம்.
ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்குகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ சத்ருவின் போராட்டங்கள், மனித போராட்டங்கள், எத்தனையோ பொல்லாங்கின் அதிகாரங்கள் எங்களை நிலைத்தடுமாற செய்தாலும் எங்களை தூக்கி நிறுத்துகிறவர். நாங்கள் சோர்ந்த போதெல்லாம், நாங்கள் விழும்போதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி நிற்க வைக்கிறவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இதை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து வருகிறாள் என்று நான் அறியேன். ஆண்டவர், எல்லா மனிதர்கள வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல முடங்கி போகிற நிலையில ஆண்டவரை கடந்து வருகிறது நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர், இதை பார்க்கிற பிள்ளைகள் எப்படியோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பிள்ளைகள் முடங்கி இருப்பார்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரம் நீட்டி தூக்கி எடுப்பீராக. மூழ்கடிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. கலங்கடிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Bye bye.